அது என்ன டார்க்கன் ஆக்க ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே இங்கெங்கே டேன்லாம் அப்படி எவிடென்ட்டாக தெரிய ஆரம்பிச்சது. நான் சீரியஸாக இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் நான் இதுக்குள்ள ஹை ஹோப்ஸ் இருந்ததே அப்படின்னு மாதிரிலாம் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒரு சில பிராண்டட் ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஷாக்டாக இருந்தது. பட் டு மை சர்ப்ரைஸ் அது வந்து எனக்கு வந்து டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸே வச்சிருக்கேன், ப்ராடக்ட்ஸ் தட் ஐ ரெக்ரெட் பையிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு எப்போவுமே வந்து இந்த கண்ணுக்கு கீழே வந்து அந்த மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். வித்தியாசமான ப்ராடக்ட் ட்ரை பண்ணுவேன். அதில் வந்து நிறைய பல்பு வாங்குவேன், நிறைய வந்து நல்லதும் வரும். ஸோ யாராச்சும் இப்போ எல்லாம் காமனாக நிறைய பேர் வந்து டாட்டோ போடுறீங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னுமே அதோட ஷைன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். Hey friends, வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோவில் என்னோட ரீசன்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி என் ஸ்கின்னும் வந்து மாறிடும். எனக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். சம்மரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும், விண்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்கும். அண்ட் எனக்கும் அந்த ட்ரைனஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ட்ரைனஸை வந்து கம்பேக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். அண்ட் இந்த விண்டர் சீசன் வரும்போது நான் வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்ட்லேருந்து ஒன் பிராண்ட்லேருந்தே நம்ம வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அண்ட் அது ஒரு காம்போ மாதிரி பிளான் பண்ணி வாங்கியிருந்தேன். பட் கொஞ்சம் லைட்டா சொதப்பிடுச்சு. அதை வந்து என்ன சொதப்பிடுச்சு அப்படின்னு வந்து ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு என்னோட மெயின் கன்சர்ன் என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கணும், டேன் வந்து ரிமூவ் ஆகணும். எஸ்பெஷலி எனக்கு என்னன்னே தெரியல, என் ஃபேஸ்ல வந்து அவ்வளோ டேன் ஆகுதுங்க. சன்ஸ்கிரீன் போடுறேன், நல்ல எஃபெக்டிவான சன்ஸ்கிரீன்லாம் வந்து ட்ரை பண்ணியே நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு அந்த டேன் வந்து ஒரு பெரிய பாதரிங்கா இருக்கு. ஸோ அடிக்கடி நான் வந்து ஃபேஸ் பேக்கு, ஹேண்ட் பேக்லாம் போடுறேன். அது சுஜா டெய்லி டைம்ஸ் நீங்க பாக்குறதா இருந்தா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் மெயின் கன்சர்னா இருந்தது. இன்னொரு கன்சர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஸ்கின் வந்து நல்லா நரிஷ்டா, நல்லா சாஃப்டா, க்ளோயிங்கா இருக்கணும் அப்படின்னு மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு உண்டான ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து இந்த ஒரு விண்டர் சீசனுக்கு நான் ஃபாலோ பண்றத ஒரு 7 நாள் நான் வந்து ஃபாலோ பண்ணி அதோட ரிசல்ட் என்னன்னு இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ 7 நாள் வந்து முடிஞ்சாச்சு. அண்ட் என் ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நார்மலா இருக்கு. ஃபர்ஸ்ட் 7 நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு பிம்பிள்ஸ், இங்கெல்லாம் பிம்பிள்ஸ், ஓ மை காட், இப்போ கூட அந்த பிம்பிள்ஸ் இருக்கு. அது வந்து அப்படியே வந்து அதோட மார்க்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகி எனக்கு வந்து நல்ல ஒரு க்ளோவோட இருக்கு. இப்போ எதுவுமே நான் ஃபேஸ்ல போடல. பட் திஸ் இஸ் அ பேர் ஃபேஸ். நான் ஃபேஸ் கூட வாஷ் பண்ணாம என் ஃபேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுல நான் என்ன வந்து பண்றேன் ஸ்டெப் பை ஸ்டெப்னு வந்து உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ நான் யூஸ் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா இந்த பெல்லா விட்டாவோட நியூ ஏஜ் ஆயுர்வேதா சி க்ளோ ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணேன். இதுல விட்டமின் சி இருக்கு, சாண்டல்வுட் இருக்கு, ஹனி இருக்கு, காஃபி இருக்கு, நீம் இருக்கு, லெமன் இருக்கு. ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க டெஃபினட்டா வந்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் மெயினா வந்து லெமன் அண்ட் ஹனி வந்து சேர்த்திருக்காங்க. அண்ட் நீமும் இருக்கு. பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு, அவங்களோட மார்க்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். விட்டமின் சியும் சாண்டல்வுட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டன் அப் பண்ணி காமிக்கிறதுக்கு எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். ஸோ இது போட்டோன்னே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்போ நான் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணல, அப்படியே வந்து பேர் ஸ்கின்னோட தான் வந்து உட்காந்துருக்கேன். இப்போ இந்த ஃபேஸே வந்து நல்ல பிரைட்டாகவும் நல்ல ரெஃப்ரெஷிங்காகவும் காமிக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இந்த பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ். எனக்கு நான் 1 வீக்ல யூஸ் பண்ணப்ப எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்தது. அது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணேன். ஏன்னா ஒரு சில பிராண்டட் ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே ஷாக்டா இருந்தது. அது என்ன டார்க்கன் ஆக்க ஆரம்பிச்சிடுச்சு. அங்க இங்கெங்கே டேன்லாம் அப்படி எவிடென்ட்டா தெரிய ஆரம்பிச்சது. நான் சீரியஸா இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் நான் இதுக்குள்ள ஹை ஹோப்ஸ் இருந்ததே அப்படின்னு மாதிரிலாம் ஃபீல் பண்ணேன். பட் டு மை சர்ப்ரைஸ் அது வந்து எனக்கு வந்து டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸே வச்சிருக்கேன், ப்ராடக்ட்ஸ் தட் ஐ ரெக்ரெட் பையிங் அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டா அதை பத்தி நான் வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ இந்த ஃபேஸ் வாஷ் எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ இதை வந்து என்னோட வெட் ஃபேஸ்ல அப்ளை பண்ணி இதை லேதர் பண்ண போறேன். நல்லா ஒரு 1 மினிட்க்கு நல்லா வந்து சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் பண்ண போறேன். ஸோ அது எப்படி பண்றதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு காயின் சைஸ் அமௌண்ட் தான் நான் வந்து எடுத்தேன். அண்ட் அதே என் ஃபேஸ் ஃபுல்லா வந்து சஃபிஷியண்டா இருந்தது. அண்ட் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஃப்ராக்ரன்ஸ். இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு ஃப்ராக்ரன்ஸ் செம்மையா இருக்கு. அண்ட் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் கொடுக்குது. அண்ட் இது என் ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணும்போது லேதர் வந்து அவ்வளோ லேதர் வந்து கொடுக்கல. நம்ம ஸ்கின்ல வந்து தேவையான அழுக்க மட்டும் ரிமூவ் பண்றதுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்கிற ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரி இருந்தது. பிகாஸ் ரொம்ப அதிகமான லேதர் போட்டோம்னா, அதாவது அந்த நொரை வந்துருச்சுன்னா அந்த நொரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முகத்துல இருக்க ஈரப்பத தன்மை எல்லாம் எடுத்துரும். எடுத்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இல்ல பிம்பிள்ஸ் வரும். எக்ஸ்ட்ரீம் காசஸ் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம ஸ்கின்னை வந்து அவ்வளோ ஜென்டலா வந்து கிளென்ஸ் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆச்சு. அண்ட் இதை நான் போட்டோன்னே என் ஃபேஸ் வந்து அவ்வளோ இன்ஸ்டன்ட்
இன்ஸ்டன்ட்டாக வந்து பிரைட்டான மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் எப்போவுமே. நம்ம வந்து முகம் கழுவிட்டு நம்ம கண்ணாடி பார்க்கும்போது அந்த பிரைட்னஸ் ஃபீல் ஆகும்ல, அது அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. டெஃபினட்டாக இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ் வந்து எஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பிராண்ட்லேயே வந்து ஸ்க்ரப் தேடும் போது இது ஆக்சுவலாக இந்த பெல்லாவிட்டாவோட நியூ ஏஜ் ஆயுர்வேதா எக்ஸ்ஃபாலியேட்டிங் ஃபேஸ் அண்ட் பாடி ஸ்க்ரப் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன்னா இதில் வந்து ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்தது. அண்ட் எனக்கு வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டீடன் பண்ணுறதுக்கும் அண்ட் ஃபேஸில் வந்து அந்த க்ளோ கொண்டு வரதுக்கும் நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது கொஞ்சம் கிரானுலேட்டட் பார்ட்ஸாக இருக்குது. கொஞ்சம் வந்து ஃபேஸுக்குன்ட்டு வரும்போது இன்னுமே சாஃப்டாக ஜென்டலாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்ப்பேன். பட் இந்த ஒரு இதில் வந்து கிரானியூல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால ஸ்கின்ல வந்து நான் வந்து அதாவது ஃபேஸில் இருக்க ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணியிருந்தேன். நல்ல ஃபேஸ் வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக அப்படியே வந்து நல்லா பளிச்சுன்னு தான் இருந்தது. பட் ஆனால் வந்து எனக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப உறுத்துற மாதிரி இருந்தது. ரொம்ப அந்த பாதரிங்காக இருந்தனால நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பாடிக்கும் அண்ட் நெக்குக்கும் வந்து போட ஆரம்பித்தேன். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செயின்லாம் போடும்போது எனக்கு இங்கே நெக் வந்து பயங்கரமாக டார்க் ஆகும். அதே மாதிரி தான் கையும் வந்து டார்க் ஆகுது. பாருங்க இங்கே வாட்ச் போட்ட இடம் வாட்ச் போடாத இடம் எப்படி டேன் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்ஃபாலியன்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்நட், காஃபி, கோகனட் ஆயில் அண்ட் ராக் சால்ட் இருக்கு. ஸோ இந்த 4 இன்கிரீடியன்ட்டும் ரொம்ப மெயின் இன்கிரீடியண்டா இருக்கு. இது வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது அந்த காஃபியோட ஃப்ராக்ரன்ஸ் செம்மையா இருக்கு. ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீலா இருக்கு. அண்ட் இது நம்ம போட்ட பிறகு நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நம்மளோட டேனும் ஒரு லேயர் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்டோட காஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 250 வருது. ஸோ விச் இஸ் ரியலி வந்து ஒரு பெஸ்டிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு காம்போ மாதிரி வாங்கிட்டா நம்மளுக்கு 1000 ரூபாய்க்குள்ளாரே ஒரு ஸ்கின் கேரே நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கும் வந்து பிரைஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஏன்னா இப்போ ஒவ்வொரு பிராண்ட்லயும் நம்ம வந்து போகும்போது ஒரு சில பேருக்கு வந்து பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கும். ஐயோ அதுக்கு இந்த பிராண்டா இதுக்கு இந்த பிராண்டான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் வந்து ரொம்ப நாலேஜபிள் பர்சன், ரொம்ப நிறைய இந்த ஸ்கின் கேர் பத்தி தெரியறவங்க என்ன ப்ராடக்ட்ஸ் வேணா அவங்களுக்கு என்னென்னு டீடைலா வந்து தெரியும். புதுசா நீங்க ஸ்கின் கேர்க்குள்ள வரீங்க, எனக்கு ஒரு பிராண்ட் தான் வேணும், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், நம்ம ஸ்கின்னை வந்து எதையுமே வந்து பண்ணக்கூடாது லாங் டேர்ம்ல, ஏன்னா நம்ம கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த ஒரு பிராண்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த பெல்லாவிட்டாவோட நியூ ஏஜ் ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து ஒன்னொன்னும் காமிக்கிறேன். அண்ட் இது வந்து லைக் காம்போ மாதிரி உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். 4 ப்ராடக்ட்ஸ் 999 rupeesக்கு நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியா வந்து ஸ்கின் கேர்னு வரும்போது நம்ம லிப்பையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். லிப் வந்து டேன் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. லைக் வந்து தண்ணி குடிக்காதது, ரெகுலர் பேசிஸ்ல நம்ம லிப்ஸ்டிக் போடுறது, அண்ட் வின்டர் சீசன் வரும்போது லிப்ஸ் ஆப்வியஸா வந்து டார்க் ஆக ஆரம்பிக்கும், அப்புறமேட்டு வந்து பிளாக் ஆக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை ஆகி கிராக் எல்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா ரெகுலர் பேசிஸ்ல நீங்க கண்டிப்பா லிப் பாமும் வந்து ட்ரை பண்ணணும், லிப்பையும் வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ லிப்பை வந்து ஸ்க்ரப் பண்றதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராடக்ட் தான் பெல்லாவிட்டா நியூ ஏஜ் ஆயுர்வேதா NicoLips லிப் லைட்னிங் ஸ்க்ரப் பாம். ஸோ இது வந்து லைக் லைட்டன் பண்றதுக்கு இந்த ஒரு லிப் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணோம். இது ரொம்ப மைன்யூட் கிரானியூல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்ல வருது. அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் பாத்தீங்கன்னா அமேசிங், சூப்பரா இருக்கு. ஸ்ட்ராபெரி ஓட ஃப்ராக்ரன்ஸ். அண்ட் இது வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கு, எனக்கு நிஜமா பிடிச்சிருக்குது. இதை உங்க லிப்ல இப்படி அப்ளை பண்ணிட்டு ஜென்ட்லா இப்படி ரப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம லிப்ஸ் வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் நம்ம லிப்ஸ் வந்து நல்ல பிங்கிஷாகவும் நல்ல ஒரு கலர்ல இருக்கும். ஸோ எனக்கு எப்பவுமே வந்து இந்த கண்ணுக்கு கீழே வந்து அந்த மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். வித்தியாசமான ப்ராடக்ட் ட்ரை பண்ணுவேன். அதில் வந்து நிறைய பல்பு வாங்குவேன், நிறைய வந்து நல்லதும் வரும். ஆப்வியஸ்லி நான் இதுலேயும் வந்து ட்ரை பண்ணணும், இதோடைய ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கணும்னு வேண்டி தான் நான் இதையும் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ பெல்லாவிட்டாவோட நியூ ஏஜ் ஆயுர்வேதா EyeLift அண்டர் ஐ ஜெல் கிரீம். ஸோ இதை வந்து ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ண பிறகு நான் வந்து டோனர் அப்ளை பண்ணுவேன். பட் நான் ஒன் பிராண்ட் உங்களுக்கு காமிக்கிறனால நான் வாங்கின ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டோனர்லாம் நான் வந்து வாங்கவே இல்லை. டோனர் வந்து லைக் ஜஸ்ட் ரோஸ் வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கு அடுத்தபடியா அண்டர் ஐ ஜெல் கிரீம் வந்து அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ அண்டர் ஐ ஜெல் கிரீம் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் மசாஜ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் இந்த கீழே இருக்குதுல்ல ஐஸ்க்கு கீழே அந்த பேக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு, அந்த டார்க்னஸ் ரிமூவ் பண்றதுக்கு, wrinkles ஃபைன் லைன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு இந்த மாதிரி கிரீம் அப்ளை பண்ணிட்டு ஜென்ட்லா நீங்க வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. லைக் ஒரு டேக் யூர் டைம், லைக் 2 minutes வரைக்கும் நல்லா ஜென்ட்லா இப்படி வந்து மசாஜ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா வந்து ஃபீல் ஆகும். அண்ட் இது வந்து ஆன் ரெகுலர் பேசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அந்த டார்க் சர்க்கிள்ஸோட தடையுமே இருக்காது. சொல்றதெல்லாம் நான் நல்லா சொல்லுவேன், ஆனா நான் வந்து செய்ய மாட்டேன். பட் நீங்க வந்து ரெகுலரா எனக்கு வந்து என் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இந்த பெல்லாவிட்டா நியூ ஏஜ் ஆயுர்வேதா EyeLift அண்டர் ஐ ஜெல் கிரீம்ல வந்து என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குக்கும்பர், ஆல்மண்ட் அண்ட் ஒயிட்
வைட்டமின் இ இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு கீழே வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டா ஹைட்ரேட்டடா அண்ட் சூதிங்கா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த ஒரு ஜெல் கிரீம் வந்து போடும்போது எனக்கு அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வரது மாட்டேங்குது. சில டைம்ஸ் வந்து ஒரு சில கிரீம்ஸ் எல்லாம் போடும்போது எனக்கு அந்த பிம்பிள் ப்ராப்ளம் வந்துடும், அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாடி ஷாப்போட வைட்டமின் இ கிரீம் எல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் எனக்கு பிம்பிள்ஸ் வந்துடும், அப்படியே டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். பிகாஸ் அது போகவே போகாது, வந்தா கிட்டத்தட்ட ஒரு மாசம் கிட்ட வரைக்கும் இருக்கும், இங்க இந்த இடத்துல இருக்கும், எனக்கு ரொம்ப பாதரிங்கா இருக்கும். பட் இது 1 வீக்கா நான் யூஸ் பண்றேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இதுக்கு அடுத்தபடியா வந்து மாய்ஸ்சரைசிங் கிரீம் அப்படின்னு வந்து நினைச்சுதான் நான் வந்து இதை வந்து ட்ரை பண்ணேன். பட் இது வந்து டு மை சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து செட் ஆகலன்னு வந்து சொல்லலாம். ஸோ ஏன் செட் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸுக்கு தான் நான் மாய்ஸ்சரைசிங் கிரீமா வாங்கினேன். பட் ஃபைனலி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என் ஃபேஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது வந்து ரொம்பவே திக்கு க்ரீமா இருக்கு. ஸோ இது வந்து நம்ம கைக்கு கழுத்துக்கு பாடிக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு பக்காவா இருக்கும். பட் ஃபேஸ்க்கு வந்து வரும்போது இது வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணலாம். இது SkinSolveன்னு சொல்றாங்க, மல்டி பெனிஃபிட் பட்டர் பாம்னு வந்து சொல்றாங்க. இது ட்ரைனஸை வந்து போக்குறதுக்கு, ரிப்பேர் பண்றதுக்கு, நம்ம ஸ்கின்ல இரிட்டேஷன் இருந்தா அதை வந்து சரி பண்றதுக்கு, ரேஷஸ் ஏதாச்சும் இருந்தா அதை சரி பண்றதுக்கு, நம்ம ஸ்ட்ரெச் மார்க்ஸை வந்து லைட்டன் பண்றதுக்கு, அப்புறம் மேக்கப்போட பேஸா வந்து யூஸ் பண்ணலாம் சொல்றாங்க. பட் மேக்கப்போட பேஸா வந்து ட்ரை ஸ்கின் உள்ளவங்க வந்து யூஸ் பண்ணலாம். பட் நம்மளோட நார்மல் ஸ்கின் இல்ல ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க டெஃபினட்டா வந்து நம்மளோட ஃபேஸ்ல மேக்கப் பேஸா வந்து யூஸ் பண்ண வேணாம். அண்ட் இது வந்து டாட்டூ பாமா வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து எனக்கு மோஸ்ட் சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம். டாட்டூ வந்து நம்ம போடும்போது நம்மளுக்கு வந்து இந்த சம்டைம்ஸ் வந்து ஸ்கின் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஆகி அங்க வந்து அந்த பாத்தீங்கன்னா அந்த டாட்டூவே ஒழுங்கா தெரியாது. அதை வந்து நம்ம நல்லா நரிஷ்டா, அதாவது இந்த மாதிரி பாம்லாம் போட்டு நம்ம வந்து அந்த டாட்டூக்கு மேல வந்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாட்டூ வந்து நல்லா ஷைன் ஆகும். டாட்டூ போடணும்னு ரொம்ப ஆசை, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கறதுக்கு. ஸோ எஸ் மை டிஃபரன்ஸ் உங்ககிட்ட நான் வந்து கேட்குறேன், நான் எந்த மாதிரி டாட்டூ போட்டால் நல்லா இருக்கும். அண்ட் எனக்கு வந்து இந்த கழுத்துக்கிட்ட போடணும்னு ஆசை, அப்புறம் கையில் இந்த பக்கம் போடணும்னு ஆசை. என்ன டாட்டூ போடுறது அண்ட் ஏதாச்சும் குட்டியாகவும் இருக்கணும் கியூட்டாகவும் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் வந்து என்னை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து டிஎம் பண்ணுங்க, ஏதாச்சும் டிசைன்ஸ் இருந்தால் வந்து சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ எனக்கு ஆசையாக இருக்குது, பட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. நான் இதை ஓப்பன் பண்ணும்போது நார்மல் லோஷன் க்ரீம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் டு மை சர்ப்ரைஸ் இது வந்து அவ்வளோ திக் ஃபார்மில் இருந்ததுங்க. இப்படி நான் எடுக்கிறேன் பாருங்க, அதுவும் இந்த வெதருக்கு வந்து இது திக்காக இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. இதுதான் இப்படி எடுக்கிறேன், இப்படி ஸ்க்ரேப் அவுட் பண்ணி தான் எடுக்கணும். இங்கே பாருங்க, என் கையில் வந்து இப்போ நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, ஓகேவா? இதை வந்து இப்படி எடுத்துட்டு நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணோடனே நம்மளுக்கு இது இந்த ப்ராடக்ட் வந்து மெல்ட் ஆயிடும் ஹீட் பட்டோடனே. ஸோ இந்த மெல்டட் ப்ராடக்ட் வந்து எவ்வளோ இப்போ பாருங்க எந்த அளவுக்கு ஷைனியா பளபளன்னு இருக்குன்னு. இதை வந்து என் ஸ்கின்ல அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதை இப்படி வந்து நம்மள நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்டா ஸ்கின் வந்து அவ்வளோ ஹைட்ரேட்டடா க்ளோயிங்கா மாய்ஸ்சரைஸ்டா தெரியுதா இல்லையா? குழந்தைங்களுக்கும் நீங்க வந்து தைரியமா வந்து யூஸ் பண்ணலாம். இந்த முட்டி கிட்ட, காலுக்கு கீழே, பாத வெடிப்பெல்லாம் வருது இல்லையா, அந்த இடத்துலயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் இஷ்யூஸ் இருந்தால் டெஃபினட்டா ஒரு மஸ்ட் பை ப்ராடக்ட் தான் வந்து சொல்வேன். பட் ஆனா இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஒரு மல்டி பெனிஃபிட் பட்டர் பாம்ல வந்து இன்கிரீடியன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷியா பட்டர், mango butter, concombre butter, cocoa butter, cold press oils of sweet almond, coconut, olive and sesame, glycerin இருக்கு. ஸோ எக்கச்சக்கமான இன்கிரீடியன்ஸ், நல்ல ஆர்கானிக் இன்கிரீடியன்ஸ் வந்து இதுல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லைக் பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து அவங்களோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வராம தவிர்க்கிறதுக்கு ஆன் ரெகுலர் பேசிஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வராது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்டென்ஸா இருக்கு இதோட பட்டர். ஸோ அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே டீப் ஹைட்ரேட்டடா மாய்ஸ்சரைஸா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸும் லைட்டன் பண்ணணும்னாலுமே இதை வந்து ஆன் ரெகுலர் பேசிஸ்ல நீங்க அப்ளை பண்ணாலும் அந்த மார்க்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கின ஒரு சில பொருட்கள்லாம் வந்து ரிவ்யூவா வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட ஹானஸ்ட் ஃபீட்பேக் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு இதுல எது பிடிக்குதோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அண்ட் மெயின் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லைக் 999 rupeesக்கு நமக்கு 4 ப்ராடக்ட் வந்து கிடைக்குது இல்லையா? ஸோ ஒரு கம்ப்ளீட் ஸ்கின் கேர் ரொட்டீன்குள்ளாரே நம்ம வந்து நம்மள உள்ளார இன்வால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா ப்ராடக்ட், நம்ம ஸ்கின்னுக்கும் சேஃப், நம்ம ஃபேஸ்க்கும் அண்ட் நேச்சருக்கும் சேஃப்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இதே மாதிரி நான் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி நான் இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. அண்ட் இதே மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கி வச்சிருக்கேன், ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை ட்ரை பண்ணா என்னோட ஹானஸ்ட் ஃபீட்பேக்கை உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக், கமெண்ட், லைக் எல்லாத்தையும் நீங்க
நீங்கள் அள்ளி தெளிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து வெயிட் பண்ணுறேன். until then take care, டாடா, bye bye.